ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வருந்திடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் கௌசல்யா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம், இல்லை வேறு ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சிஏ முடிச்சுட்டு இவங்க ப்ரைவேட்டாக இவங்க நிறைய ஆஃபீஸ்க்கு ஆடிட்டிங் பார்த்துட்டு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலே ஓகேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பையன் ஒன்று பொண்ணு இல்லைங்க. பொண்ணு நல்லபடியாக திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. பையன் ஃபாரின்லேயே லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் இவங்கள நல்லபடியாக தாங்க பார்த்துக்கிட்டாங்க. பட் திடீர்னு கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டு அவர் தவறி போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து இவங்க தனிமையில் தாங்க இருக்காங்க. ஓரளவு சொத்துலாம் இருக்கிறதுனால இவங்க வசதியான மணமகன்லாம் வேணாம், தன்னோட கடைசி காலம் வரை தன்னோட குழந்தைங்களுக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய பையனே தான் இவங்களுக்கு செகண்ட் மேரேஜுக்கு அலைன்ஸ் பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னோட குடும்பத்துக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கிற மணமகனாக வேணும்னு இவங்க கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா வித்யா, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. விவசாயம் பார்த்துட்ருக்காங்க சொந்தமாக. அதாவது இவங்க அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தாங்க. ஸோ இவங்க சொந்த நிலத்துலேயே விவசாயம் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா பெரம்பலூரில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி 6 மாதத்துலேயே இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவருடைய நடவடிக்கை சரியில்லாதனால இவங்க விவாகரத்து பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து திருமணமே வேணாங்கிற முடிவில் இருந்தவங்க இப்போ 5-6 வருஷத்துக்கு அப்புறமா சரி ஓகே மறுமணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. நல்ல குணமாக இருக்கும். குறிப்பாக எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, பொய் பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாதவராக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. மாதம் ஒரு 15,000 to 20,000 சம்பளம் வாங்குறவராக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா இவங்களுடைய விவசாயம் பார்க்குறதுனாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே பெறணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.